பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமகவினருக்கு ஆதரவாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருப்பது திமுக மற்றும் பாஜக கள்ள கூட்டணியில் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது என்று இன்பதுரை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடந்த தகராறு தொடர்பாக காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு அதிமுக நிர்வாகி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாக்குதல் நடத்திய பாஜக மற்றும் பாமகவினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் தாக்கப்பட்ட அதிமுகவினர் மீது மட்டுமே கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக கூறினார். இது தொடர்பாக மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்க இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் இன்பதுரை தெரிவித்தார். யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கி உடனடியாக வழக்குனா விசாரிக்க வேண்டாமா? அடிபட்டது உலகநாதன் மேலே வழக்கு, உலகநாதனை காப்பாற்ற போனவர் மேலே வழக்கு, அதிமுகவினர் தான் கம்ப்ளைண்ட்டு, அதிமுக மேலே வழக்கு. அது ஏன் அப்படின்னா இந்த விஷயம்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, நீங்கள் தேர்தல் நடைபெறும் வளாகத்துக்குள்ளே 150 பேரை அனுமதித்தது எப்படி? அங்கே காவல்துறைன்னு ஒன்று இருந்துச்சா அப்படின்னா இல்லை. பாமகவினர் குத்துனாங்கிறது சீன் 1. சீன் 2ங்கிறது போலீஸே பாமகவினர் ரோலை எடுத்து இவரே போய் மூக்கில் சண்முக ராஜேஸ்வரனை குத்திருக்கிறார். ஆக குத்துன 2 பேரும் ஒன்று குற்றவாளி, என்னொன்று போலீஸ். அப்போ இது ரவுடி போலீஸ்னு ஏன் சொல்லக்கூடாது? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் நாங்கள் வழக்கு தொடர்வதாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நஷ்டஈடு கேட்டு தாக்கப்பட்டவருக்கு நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடருவோம். காவல்துறை துறை ரீதியாக உயர் அதிகாரிகளை கொண்டு உடனடியாக அவர் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் அல்லது மத்தியில் இருக்கிற பாஜகவினருக்கு அடிபணிந்து இந்த காரியத்தை செய்த காவல்துறை அதிகாரி மீது உரிய துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கோம்.